ரோடு ஸ்தம்பிச்சிடும் சொல்கிறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் வந்து ரயிலையே நிறுத்தினாங்களாம். பயணிக்கிறாரு சொன்னால் ரயிலை நிறுத்தி வந்து இவரை பார்த்த காலகட்டம்லாம் இருக்குது. ஒரு சிகரெட்டு கெஞ்சினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா அவர் வந்து அந்த காலகட்டத்தில் 40களில் வந்து கோலோச்சனர் ஒரு நடிகர். 40 இந்தியா சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடியே வந்து, அதுவும் குறிப்பாக பெண்களிடம் ஒரு வழக்கில் மாட்டினார் இவர். அவ்வளோதான், பொழந்துட்டாங்க. ஒரு பல்க் அமௌண்ட் அங்கேருந்து அவரோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் எடுக்கப்பட்டிருக்குன்னு போது பார்த்தீங்கன்னா, அந்த பல்க் அமௌண்ட் எவ்வளோ கேட்ட எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து எம்கேடி பாகவதர் வந்து முதல் சூப்பர் ஸ்டார்னா, ரெண்டாவது சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர், மூன்றாவதுன்னா அது ரஜினிகாந்த் தானே. இப்போ நீங்கள் உடனே கேட்பீங்க நாலாவதா யார் அப்படின்னு கேட்பீங்கல்ல, நான் சொல்ல மாட்டேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ் சினிமா கிட்டத்தட்ட இதோட வரலாற்றை வந்து நம்ம வந்து கணக்கில் அடக்க முடியும், அவ்வளோ பெரிய வரலாறு. அதுலேயே வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எம்கே தியாகராஜ பாகவதர் சொல்லுவோம். இப்போ அவரோட வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி ஒரு படம் வரப்போகுது. அந்த படம் பேர் வந்து காந்தா அப்படின்றாங்க. ஆனால் அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, சில சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சர்ச்சைகள் வரும்போது தான் யாருப்பா இவர் எம்கே தியாகராஜ பாகவதர் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஒரு கேள்வி வந்திருக்கு. யார் சார் இவர் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்ன்றாங்க, ஆனால் விழுந்தது வந்து ரொம்ப ஒரு மோசமாக விழுந்தான்னு சொல்கிறாங்க. யார் இவர்? எம்கே தியாகராஜ பாகவதர், எம்கேடி, இப்போல்லாம் நீங்கள் எஸ்கேன்றீங்கள. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கும் முந்தைய ஒரு காலம், நான் எங்களுக்குன்றது கேட்டினா வந்து 40களில் வந்து பயணித்த ஒரு நடிகர், ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பாகவதர். அவர் பிறந்த ஊர், அதுக்கப்புறம் நம்ம வந்து அவருடைய சாதி, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஏற்கனவே தமிழ் சினிமா சாதியில் மாட்டிகிட்டு இருக்குது. மாவட்டம் சொன்னாலும் கூட, இந்த மாவட்டம்னு சொன்னால் கூட அது நெட்டில் ஒன்றா போய் பார்த்துங்க, திறந்து கிடக்கு. அவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர், எந்த சாதியை சார்ந்தவர்லாம் இருக்குது, நம்ம அப்படி பார்க்க வேண்டாம். அவர் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 40களில் வந்து கோலோச்சனர் ஒரு நடிகர். 40 இந்தியா சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடியே வந்து, அதுவும் குறிப்பாக பெண்களிடம் அவர் வந்து குதிரையில் வந்து அப்படி போனார்னா கண்ணடிக்கிற ஒரு காட்சி. அதை பார்த்து நடிகைகள் வந்து கண்ணடிக்கிற ஒரு காலகட்டம். அதாவது முதல் நடிகைகள் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்படி புரிஞ்சுங்க நீங்கள். அதாவது 40களுக்கு முன்னாடி பேசாத படங்கள்லாம் வந்தது இல்லை, பேசாத படங்கள், வசனமே இல்லாத படங்கள் கூட வந்திருக்கு. அந்த படங்களில் வந்து நான் சொல்கிறது தியாகராஜ பாகவதர் காலத்துக்கு முன்னாடி முன்னொரு காலம் இருக்குது. அதில் வந்து கேட்டால் வந்து படங்கள் வரும்போது மொழி இல்லாத, அதாவது வந்து லாங்குவேஜ் இல்லாமல் வந்து வெறும் வந்து பேசாத படங்கள் வந்த காலகட்டத்தில் பெண்கள் நடிக்க வர்றதுக்கு தயங்குறாங்க. அப்போது பெண்களாக யார் நடித்தாங்கன்னா, ஆண்களே வந்து பெண் வேடம் போட்டு நடித்ததுலாம் இருக்குது. இது ஒன்று. அதுக்கப்புறம் எம்கே தியாகராஜ பாகவதர், கிட்டப்பா, வந்து பியு சின்னப்பா, ஸோ இந்த மாதிரி வந்து நடிகர்கள் வந்த, ரஞ்சன், இது போன்ற நடிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா. நான் சொல்கிறது எம்ஜிஆர் சிவாஜிக்கு முந்தைய காலகட்டம். அதுதான் எம்கேடி தியாகராஜ பாகவதர் காலகட்டம். அப்போது வரும்போது கேட்டால் நடிகைகள் நடிக்க வந்துட்டாங்க. அப்போ வந்து பெரும்பாலும் வந்து இவர் வந்து யார், இவர் அவ்வளோ சிகப்பாக இருப்பார், அவ்வளோ நல்லா இருப்பார் சொல்கிறாங்க. அவர் வந்து குதிரையில் அப்படி போனார்னா, அவர் கண்ணடிச்சார்னா வந்து ரசிகைகள், அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய ஷூட்டிங்கில் வந்து சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்றைக்கி எப்படி வந்து சொல்கிறாங்கல்ல, சில பேர் வந்தாருன்னா அப்படியே ரோடு ஸ்தம்பிச்சிடும் சொல்கிறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் வந்து ரயிலையே நிறுத்தினாங்களாம். இவர் பயணிக்கிறாரு சொன்னால் ரயிலை நிறுத்தி வந்து இவரை பார்த்த காலகட்டம்லாம் இருக்குது. ஆனால் அப்போ தெரியல, அவருக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்கலான்னு சொல்லி அவருக்கு வந்து தெரியல. இது ஒருவேளை பிரிட்டிஷ்காரங்களாம் ஒருவேளை கண்ணை உறுத்துச்சான்னு தெரியல. அது மட்டும் நல்லா தெரியுது, ஒரு வழக்கில் மாட்டினார் இவர். இது அவ்வளோதான், பொழந்துட்டாங்க. அதோட கேள்விமா தான் சார், இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி ஒரு கொலை குற்றவாளியாக மாறினார்? அதாவது இன்றைக்கும் கூட மீடியாவில் வந்து சில இருக்குல்ல சார், சில பேர் வந்து நடிகைகள் குறித்து பேசும்போது, போன வாரம் கூட ஒருத்தரை வந்து சந்திக்கும் போது அவர் சொன்னார்,
என்னங்க எதையுமே பேச முடியல, இதை பேசினா அவன் ஃபோன் பண்ணுறான், இதை பேசினா இவன் ஃபோன் பண்ணுறான்னு. அதை விட்டு பரவாயில்லைங்க, உங்கள் ஃபோன் தானே பண்ணுறாங்கன்னு சொன்னான். ஒரு மீடியாவில் பேசக்கூடிய நபரே என்னை சந்தித்து பேசும்போது, என்ன சேகரா சார் எதையுமே பேச முடியல, எதனா பேசினா உடனே ஃபோனை போட்டு மிரட்டுறானுங்க அப்படின்னு சொன்னார். பரவாயில்லையே, ஃபோனை போட்டு தானே மிரட்டுறாங்க. தியாகராஜ பாகவதரில் வந்து காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆளையே காலி பண்ணிட்டாங்கல்ல, உண்மை தானே? ஆளையே காலி பண்ணிட்டாங்களே. பத்திரிகையாளர்கள் வந்து பேசுகிறத வந்து ஒரு ஃபோன் போட்டு மிரட்டினா என்னங்க தப்பு? மிரட்டலாம், என்ன கூட மிரட்டினாங்க. அது வந்து பரவாயில்ல, ஃபோனில் வந்து திட்டத்துக்கு கூட உரிமை இல்லையா? நீங்கள் மட்டும் மீடியாவில் உட்காந்து இப்படி அப்படின்னு பேசுகிறீங்க, ஒரு ஃபோன் போட்டு திட்டக்கூடாதா? அதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜோக்காக சொன்னேன். திட்ட தானே திட்டுறாங்க, நம்ம பேசுகிறோம், அவங்க வலிக்கிறவங்க திட்ட தான் செய்வாங்க. நீங்கள் சொல்லிங்க நான் நியாயத்தை தானே பேசுனேன்னுவீங்க, உண்மையை தானே பேசணுன்னீங்க. அவன் எனக்கு பாதிக்குது, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி அவன் வந்து திட்டுறான், திட்டுறதுக்கு உரிமை இல்லையா? அதனால் இதெல்லாம் கடந்து போயிடணும் சார். நம்ம அப்போ நம்ம பேசவே கூடாது. அப்போ இவங்க திட்டுறதெல்லாம் நம்ம வலிக்குது, அவன் ஃபோன் போட்டு திட்டுறான் நம்ம வலிக்குதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் பேசக்கூடாது தானே? அந்த காலகட்டத்தில் வந்து சினி கூத்து அப்படின்னா, நீங்கள் ஏதோ சினி கூத்துன்னு இப்போ நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க. அந்த காலத்தில் சினி கூத்துன்னு ஒரு பத்திரிகையை வந்து லட்சுமிகாந்தன் நடத்தி வந்தார். அவருடைய வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் தொழிலை வந்து அவரால் வெற்றிகரமாக செய்ய முடியல. அவர் தன்னை பத்திரிகையாளர்களாக அறிவிச்சுட்டு அந்த பத்திரிகை தொழிலை வந்து அவர் செய்கிறாரு. செய்யும்போது கேட்டால் சினி கூத்துன்ற பேரில் வந்து இவங்க அடிக்கிற கூத்து குமாலத்தெல்லாம் எழுதுறாரு. அதுதான் ஃபஸ்ட்டு மஞ்சள் பத்திரிகைன்னு. அதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஏன் சார் மஞ்சள் பத்திரிகைன்றீங்க? மஞ்சள் பத்திரிகைன்றது அது வேறு சார். கற்பனையாக வந்து முதல்ல இதை கிளியர் பண்ணோம் ஃபஸ்ட்டு. மஞ்சள் பத்திரிகை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்பனையாக ஒரு கதையை எழுதுறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் மெல்ல கதவை திறந்தான், விளக்கை அணைத்தான், மெல்ல அவள் அருகே சென்றான் அப்படி சொன்ன உடனே நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்கல்ல, அது கிடையாது. இப்படி கற்பனையாக வந்து காம களியாட்டத்தை வந்து கற்பனை பண்ணி எழுதுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வேற. நிஜம் என்பது வேற, உண்மை கதைன்றது வேற. உண்மை கதைன்னு கூட சொல்லாது, உண்மை சம்பவம். கற்பனை கதைன்றது வேற, உண்மை சம்பவம் என்பது வேற. உண்மை சம்பவம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடிகையோட இந்த நடிகருக்கு வந்து தொடர்பு இருக்குது, ரெண்டு பேரும் வந்து ஒரே வந்து காரில் பயணித்தாங்க, ஒரே வந்து ஹோட்டலில் தங்கினாங்க, இரவு நேரங்களில் வந்து இவர் வந்து முக்காடு போட்டுனா அந்த வீட்டுக்கு போயிட்டு வராரு, அவங்க இங்கே வராங்க. அந்த காலகட்டம் 40களில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு காலகட்டம். ரிக்ஷாவில் போனால் தான், அங்கே பெரும்பாலும் ரிக்ஷா தான், ஆட்டோலாம் கிடையாது. அப்போ பெரும்பாலும் ரிக்ஷா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொந்தமாக வந்து கார், பேருந்து கூட அந்த காலத்தில் இருந்துதான் எனக்கு தெரியல. சொந்தமான வாகனங்கள் வச்சுப்பாங்க பெரும்பாலும், இல்லைனா வந்து கை ரிக்ஷா தான், கை வண்டி தான் அந்த காலகட்டம். ஒன்று நீங்கள் ரிக்ஷானதான் நீங்கள் இப்படி கற்பனை வந்துச்சு உடனே சைக்கிள் வச்சு உடனே ரிக்ஷா, அப்படி கிடையாது. அது வந்து கை ரிக்ஷான்னு சொல்லுவாங்க. அது ஆளை இழுத்திட்டு போகிறது, உட்கார வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நடந்து அவன் சுமந்துட்டு போவான், அந்த மாதிரி இருக்குது. அது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதெல்லாம் ஒழிச்சாங்கன்னு வச்சுங்க, அது வேறு. ஆனால் அந்த மாதிரியான வந்து கை ரிக்ஷா இருந்த காலகட்டம். அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து ஒருத்தர் வந்து ஈஸியாக எளிதாக தெரியும், இந்த ஒரு குறிப்பிட்ட வந்து வாகனம் போனாலே அது யாருடைய வாகனம் சொல்லிடலாம் ஈஸியாக. ஏன்னா வாகனமே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கே 4 பேர்ட்டு தான் வாகனமே இருக்கும். அப்போ இந்த வாகனம் இந்த இடத்துல இருந்து இங்கே போனதுலாம் ஈஸியாக அன்றைக்கி வந்து கண்டுபிடிக்க முடியும். அதான் சார், இங்கே கூட அவர் அந்த பத்திரிகைலாம் சொன்னால் இவர் வந்து பல பெண்கள் தொடர்பில் இருக்கிறாருன்னு சொல்லி தான் அவர் எழுதியிருந்தார். அது உண்மைங்களா? உண்மையான்றது நமக்கு தெரியாது சார். ஆனால் எழுதுறாரு ஒரு மூத்த பத்திரிகை. ஆமாம், மூத்த பத்திரிகைனா நான் அப்படியே இழுத்து விட்டுறாதீங்க. ஏதாச்சும் நல்லா புரிஞ்சுங்க. பத்திரிகையாளராக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டால் மஞ்சள் பத்திரிகைன்னு சொன்னீங்களா, அது மஞ்சள் பத்திரிகை கிடையாது. ஒரு உண்மை சம்பவங்களை வந்து எழுதுறது தானே சார் பத்திரிகையை, புரியுதுங்களா? அவர் வந்து எழுதின விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி எப்படி சில பேர் வந்து மீடியா வச்சுட்டு அடல்ட் கண்டென்ட்டாக போடுறாங்க இல்லையா. அடல்ட் கண்டென்ட் மீன்ஸ் என்ன, இவன் அங்கே போனான், அவன் இங்கே வந்தான், இவர் வந்து பாடி டிமாண்டு, அவருக்கு பாடி டிமாண்டு, இவங்களுக்கு ஜட்டி டிமாண்டுன்னு சொல்லி போடுறாங்களே, இப்போ பேசுகிறாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து எழுதின காலகட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இவர் வந்து இந்த ஆண் பெண் தொடர்புடைய விஷயங்களே எழுதுகிறாரு. இது மஞ்சள் பத்திரிகைன்னா அது வேறு. அது என்னன்னு கேட்டால் முழுக்க கற்பனையாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து காமம் குறித்த விஷயத்தை வந்து சிலாகிக்கிறது, கற்பனையில் எழுதி, புரியுதுங்களா? அதுதான் மஞ்சள் பத்திரிகை. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கள்ளத்தொடர்பு இந்த மாதிரி இப்போ எழுதுகிறாங்க இல்லையா, பெரும்பாலும் கள்ளத்தொடர்பு பற்றி சில சேனல் நடத்துகிறாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் யார் சிவசங்கரி மேலே ஞாபகம் வருது இல்லை, எனக்கு தெரியாது அது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா.
இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து கேட்டினா வந்து இப்போ அந்த மாதிரி சினிக்கூத்து வந்து அந்த மாதிரி ஒரு பத்திரிகை. அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா பல பேரை வந்து இவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு, இந்த மாதிரி எழுதி பணம் கேட்டு மிரட்டுறாருன்ற மாதிரி தகவல் வந்தோடனே அந்த பத்திரிகைக்கு தடை ஏற்படுத்துகிறாங்க. அந்த தடையை வந்து இவரால் நீக்க முடியல. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்து நேசன் ஒரு பத்திரிகை வந்து ஆல்ரெடி நடத்த முடியாமல் நொடிஞ்சு போய் கிடக்குது. அதை போய் விலை கொடுத்து வாங்கி என்ன செய்கிறாரு, அதை அண்டர்டேக் பண்ணுறாரு. ஒரு பத்திரிகை வந்து அன்றைக்கி வந்து ரத்து செய்யப்படுது அப்படி சொன்ன உடனே அதை மீண்டும் அதை வந்து லைவில் கொண்டு வர முடியாது, அந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்போ என்ன செய்கிறாரு கேட்டால், ஆல்ரெடி இந்து நேசன் ஒரு பத்திரிகை வந்து அனுமதி பெற்று அதை நடத்த முடியாமல் இருந்ததுனால அந்த பத்திரிகை அண்டர்டேக் பண்ணுறாரு, இந்து நேசன் சொல்லி அதை வந்து எடுத்து பண்ணுறாரு. சரிங்களா? இப்போ வந்து இந்து நேசன் நடத்த முடியும்? ஒரு மஞ்சள் பத்திரிகை வந்து நீங்கள் சொல்கிறீங்க மஞ்சள் பத்திரிகை, நான் சொல்ல மஞ்சள் பத்திரிகை. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகை இந்து நேசன்ற ஒரு பத்திரிகையை எடுத்து செய்தியை போட முடியாது. ஏன் சொல்லுங்கள்? இந்த பாலியல் சம்மந்தமான செய்தியை போட முடியாது. ஏன் சொல்லுங்கள்? அது என்ன பேர் வந்துடும் கேட்டால், அந்த ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் ஜல்சா கட்சின்னு தான் பேரே வச்சுருக்கீங்க, இந்து நேசன் வேறு இருந்துன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த பத்திரிகை யார் பத்திரிகை தெரியுமாங்க? இது வந்து பிஜேபியோட பத்திரிகைன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் இந்து நேசன் சொல்லிட்டு இந்துக்களை நேசிக்கிறவங்க யாரோ அவங்க தான் இந்து நேசன். இந்து நேசன் பத்திரிகை இப்போ நடத்த முடியுமா? நடத்த முடியாது. ஆனால் அன்றைக்கி வந்து இந்து நேசன் ஒரு பத்திரிகை வந்து நடத்தி அதில் வந்து இந்த மாதிரி நடிகர்களுக்கும் நடிகைகளுக்குள்ள தொடர்பு பற்றிலாம் எழுதும் போது அப்போ வந்து கடுமையான வந்து மனக்காயம் அடைகிறாரு தியாகராஜ பாகவதர் அண்ட் கம்பெனி. அவர் கம்பெனி மீன்ஸ் என்ன, என்எஸ் கிருஷ்ணன், ஸ்ரீராமுலு நாயுடுன்ற ஒரு தயாரிப்பாளர், இவங்கெல்லாம் வந்து இன்னும் பலரும் கூட. ஆனால் லிஸ்ட்டில் வரும்போது இவங்க வராங்க. அப்போ என்ன இவன் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துனே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவனை வந்து காலி பண்ணணும். அவன் இந்த பெங்களூரில் ஒருத்தன் தர்ஷன் ஒரு நடிகை பண்ணான் பாருங்க, இது அவனை கொண்டு போயிட்டு அவனே வந்து படையோடு போயிட்டு அவனே காலி பண்ணி தூக்கி காவலை போட்டான். அது செய்தியாக வந்து இப்போ ஜெயிலில் இருக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி இது பண்ணல. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, நான் சொல்லலை, சொல்கிறாங்க என்னென்னா, வடிவேல் என்பவர் வந்து வாடகைக்கு வந்து குடியிருக்கிறவர். யார் வீட்டில் வாடகை குடிக்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னா வந்து இந்த லட்சுமிகாந்தன் வீட்டில் வாடகை குடியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவனுக்கும் இவருக்கும் வந்து ஒரு முன்விரோதம் இருக்குது. வடிவேலோட சேர்ந்த ஒரு அன்கோ சில பேர் நபர்கள், 2-3 பேர் நபர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முன்விரோதம் இருக்கும்போது அவங்கள இவர் பயன்படுத்திட்டாருன்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த லட்சுமிகாந்தன் வரும்போது ரிக்ஷாவில் வரும்போது பிச்சுவா கத்தியால் வந்து குத்தி வந்து கொலை பண்ணிட்டாங்க. அவர் அந்த வலியோடு ஓடி போய் நேரடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அவர் என்ன செய்கிறார், வழக்கறிஞர்கிட்ட போகிறாரு அந்த காயத்தோடவே. அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்து என்ன செய்கிறார் கேட்டால் வந்து காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மருத்துவமனை. இப்போ புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம்? இப்போலாம் வந்து உடனே ஆம்புலன்ஸ் வந்துடும், 108 ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே வந்துடும். அப்போல்லாம் 108லாம் கிடையாது, இவரே தான் போகணும். அப்போது ஒரு ரிக்ஷா கிடைக்கணும். அந்த வந்து கை ரிக்ஷாவில் போய் ஒவ்வொரு இடமா போய் வழக்கறிஞர் வீட்டுக்கு போயிடறாரு. அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாரு. இப்படி வந்து பல புகார்கள் வந்து அவருக்கு கொடுத்து ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்து அவர் இறந்தும் போயிடுறாரு. ஓகே சார், இந்த இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வழக்கு விசாரணைன்னு போகும்போது சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ஒரு 8 பேரை கைது செஞ்சுருக்காங்க. 8 பேரும் 4 பேருன்றாங்க, 8 பேர் ஏதோ கைது பண்ண பிறகு அதுக்கு பிறகு தான் வந்து நான் கேட்டேன்னா அவங்க கை காட்டுறாங்க. இல்லை கை காட்டலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன மோட்டிவேஷன் சொல்லி பார்க்கும்போது இந்த நபருக்கும் இப்போ அடுத்தது இந்திரசன் புத்தகத்தை எடுத்து படிப்பாங்கல்ல, எதனால் மோட்டிவேஷன். ஒன்று இவன் சொல்லக்கூடியது மோட்டிவேஷன் கரெக்டாக இருந்தால் ஓகே, எங்கள் வாடகை தரதில் பிரச்சனை வந்து சார் அதுக்காக ஒன்றுனா கூட நம்பணும்ல, இதுக்காக போய் யாராவது பண்ணுவாங்களான்னு. அப்போது ஏற்கனவே வந்து இந்தோனேஷனில் வந்து இவங்களை பற்றி தகவல் வந்தனால இவங்க பண்ணியிருக்கலான்ற மாதிரி அப்போது வந்து காவல்துறை முடிவு பண்ணுது. அன்றைக்கி வந்து அரசியல் அழுத்தம்லாம் அந்த காவல்துறைக்கு இருக்கிறதான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அரசியல் கட்சிகளே கிடையாது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். புரியுதுங்களா? அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாம் இயக்கங்களாக இருந்த காலகட்டங்கள். அப்போது வந்து தியாகராஜ பாகவதன் கேட்டால் அவருடைய வந்து ஒரு பல்க் அமௌண்ட் வந்து அவருடைய அக்கௌண்ட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. கைமாறச்சான்றது ஒரு விஷயம். பல்க் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கணும் இங்கே பண்ணிங்க. எவ்வளோ சார்? ஒரு பல்க் அமௌண்ட் அங்கேருந்து அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் எடுக்கப்பட்டிருக்குன்னு போது பார்த்தீங்கன்னா அந்த பல்க் அமௌண்ட் எவ்வளோ கேட்டால் 3000 ரூபாய். அன்றைய காலம் 3000 ரூபாய் பெரிய தொகை, லட்சக்கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3000 ரூபா பணம் எடுக்கிறாங்கன்னா நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஒரு 3 லட்ச ரூபா வந்து அவர் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்தாங்க? அந்த விசாரணை அப்படி பயணிக்கும் போது
போலீஸ் வந்து கட்டம் கட்டுறாங்க, இது தியாகராஜ பாகவதர் தான் பண்ணாங்க சொல்லிட்டு அதுக்காக சார்ஜ் ஷீட்லாம் ரெடி பண்ணி சட்டம் நீதியும் வந்து வேலை செஞ்சு இவங்களை தூக்கி உள்ளே போடுது. அதுக்கப்புறம் அந்த வழக்குலேருந்து இவங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெயிலில் வந்துடுறாங்க 15 நாளில். ஆனால் மீண்டும் அப்பீலில் போகும்போது வந்து மறுபடியும் வந்து தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் வந்து அவர் சிறையிலே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அந்த காலகட்டத்தில் தான் அந்த வழக்கை நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு அப்பியருக்கே வந்து 25,000 ரூபா வாங்கக்கூடிய வந்து வழக்கறிஞர்கள், 50,000 வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள், 75,000 வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள், இப்படி வந்து வழக்கறிஞர்களுடைய அந்த செலவினங்கள் அதாண்டி அப்பீல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து இவங்களால் மேல்முறையீடு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்தியாவை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க இல்லையா, நீதி இப்போ சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டு, அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னு கேட்டால் வந்து லண்டனுக்கு அனுப்பி அங்கே வந்து விசாரணை செய்யப்பட்ட, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே வந்து இவங்க ரிலீஸ் பண்ணப்பட்டு அதுக்குள்ளே இவங்க நிறைய நொடிஞ்சு போயிடுறாங்க. சினிமா வாய்ப்புகள் போயிடுது, கைவிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் உடல்நிலை பாதிக்கப்படுது. தியாகராஜ பாகவதரே வந்து கண் பார்வையை இழக்கிறாரு. அதான் சார் ஒரு குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும் சார். இப்போ இவங்க சொல்கிறபடியே முதல்ல பென்ஸ்கார் வாங்க ஒரு நடிகர், ஆனா நடுரோட்டு வந்து நின்னாரு. தங்கத்தட்டுல சாப்பிட்டவர் கடைசி காலத்தை ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, அது உண்மை இல்லை? நடந்து இருக்குதுன்னு தான் சொல்றாங்க சார். ஆனால் இவங்க சொல்ற அளவுக்குலாம் ஒரு கட்டத்துக்கு மேல சில பேர் வாலி ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாடலாசிரியர். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில், ஒரு சிகரெட்டு கெஞ்சினார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? தியாகராஜ பாகவதர் சொல்கிறாங்க. எப்பவுமே வந்து வாழ்ந்து கெட்டாங்கன்னு வச்சுங்க சார், அவங்கள பற்றி செய்திகள் வந்து மிகைப்படுத்தி வரும். இப்போது உண்மை, பன்னீரில் குளித்தது உண்மை, தங்கத்தட்டில் வந்து சாப்பிட்டது உண்மை, வெள்ளி டம்ளரில் வந்து அது ஏதோ சாப்பிட்றது உண்மை, இதெல்லாம் சொல்லுவாங்க. வெள்ளித்தட்டு, தங்கத்தட்டு, வெள்ளி டம்ளரு, பன்னீர், இதெல்லாம் உண்மை தான். ஆனால் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா அவர் வந்து அந்த காலகட்டத்தில் அவருக்கு இன்னும் சொத்துக்கள் இருந்ததாக கூட சொல்கிறாங்க. பல சொத்துக்கள் கைவிட்டு போனாலும் கூட வந்து அவர் வைராக்கியத்தில் கூட சில படங்கள் வந்து தயாரிப்பாளர் வந்து மீண்டும் எடுக்கிறேன்னு சொல்லும்போது, நீங்கள்லாம் வந்து நான் சிறையில் இருக்கும்போது என்னை வந்து நீங்கள் வந்து புறந்தள்ளினீங்க, அதனால் வந்து சினிமாவில் நடிக்க அவர் மறுத்துட்டாருன்னு கூட சொல்கிறாங்க. அவர் பெரிய ஒரு அவமானமாக நினச்சார், சிறைக்கு போனதை வந்து பெரிய ஒரு அவமானமாக நினச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் விரக்தியில் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த கோயில் குளம் பாடுபட போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சினிமாவில் நடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்எஸ் கிருஷ்ணன் அதுலேருந்து மீண்டு வந்துட்டார். ஆனால் இவரால் ஏன் வர முடியல சார்? அவர் அப்படி மீண்டு வந்தார்னா சார், என்எஸ் கிருஷ்ணன் யார், எம்கேடி தியாகராஜ பாகவதர் யார்? அவர் மிகப்பெரிய உச்சத்தில். இப்போ நான் கேட்குறேன், ரஜினிகாந்த் யார், யோகி பாபு யார்? ரஜினிகாந்த் யார், யோகி பாபு யார்? நடிகராக இருந்தாலும் ரெண்டு பேரும் ரஜினிகாந்த் யார், வடிவேல் யார்? இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும்ல. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட் யாருன்னா யோகி பாபு மார்க்கெட் என்ன, அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன், அந்த ஒப்பீட்டளவில் நீங்கள் இப்படி எடுத்துங்க. அப்போது வந்து என்னன்னா, அவர் வந்து அதை வந்து அவரால் வெளியே வர முடியல, இவர் வெளியே வந்துட்டார். இவர் வந்து எம்ஜிஆருக்கு அப்பா ரோல்லையும் வந்து நடிக்க போயிட்டார். சிவாஜி படங்களில் துணை கதாபாத்திரங்களில் காமெடிலாம் நடிக்க போயிட்டார். அதே சிவாஜிக்கு வந்து அப்பாவை கேட்டபோது தியாகராஜ பாகவதர் முடியாதுன்னு சொல்லிட்டாரான். நான் எப்படி நடிக்க முடியும், அந்த மாதிரி முடியாது சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் எல்லா மனிதருக்கும் கடைசி காலத்தில் இப்படி செய்தி வரும் சார். ஒருத்தர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மனிதர் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள பற்றி நிறைய வதந்திகள் வரும், அல்லது மிகைப்படுத்தப்பட்ட செய்தி வரும். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட்டுக்காக வந்து கேட்டு அலைஞ்சாரா, இல்லை சாப்பாடு இல்லைன்னு சொல்லி யார் வீட்டில் போய் நின்னாரா, யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருந்திருக்கு, 2 குடும்பம் ஏதோ இருந்திருக்கு. அவங்களுடைய வாரிசுங்கள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து சோத்துக்கு இல்லாமலாம் இல்லை. அவங்க நேர்காணல் கொடுக்கும்போது கூட பார்த்தோம், ஒரு ஆவரேஜ் வந்து சராசரி குடும்பத்தை சார்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடையாளமற்று போகலை. அதில் ஒருத்தர் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 பிள்ளைகள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து அப்படி போயிடலாம். ஆனால் அவருடைய பல சொத்துக்கள் வந்து வழக்கு சம்பந்தமாக வந்து காலியானதெல்லாம் உண்மைதான், அது மறுக்க முடியாது. ஆனால் எல்லாத்தையும் இழந்து வந்துட்டோன்னா புகழ் இழந்தார் வேணா சொல்லலாம். புகழ் போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து சினிமாவில் வந்து நிலை இல்லைல்ல, அடுத்தடுத்து வந்து தானே இருக்கிறாங்க. அடுத்தடுத்து எல்லோரும் ரஜினிகாந்தாக இருந்துட முடியாதுல்ல சார். 50 வருஷம் வந்து கொடி நடுறாருல, எது ஹாலிவுட் வரைக்கும் கொடி பறக்குது. அவராக போனால் தான் உண்டு. அவராக வந்து இப்போ நான் இது கடைசி படம் முடிச்சுக்கலான்ற முடிவுக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, அது கூட எனக்கு தெரியாது, சரிங்களா? ஆனால் வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு.
பாலிவுட்டையும் கொடி பறக்குது, ஹாலிவுட்டையும் கொடி பறக்குது. பல நடிகர்கள் அந்த மாதிரி இல்லை. எத்தனையோ சூப்பர் ஸ்டார்லாம். ரஜினி எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து எம்கேடி பாகவதர் வந்து முதல் சூப்பர் ஸ்டார்னா, ரெண்டாவது சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர், மூன்றாவதுன்னா அது ரஜினிகாந்த் தானே. அவங்க 2 பேர் கொடியை விட இந்த கொடி சாதாரண கொடி கிடையாது. யார்? ரஜினிகாந்த் நட்ட கொடி வந்து சாதாரண கொடி கிடையாது. அந்த 2 கொடியை விட இருக்கணும். அவர் முதலமைச்சரானா ரீச் ஆகிருக்கலாம், அது வேற. எம்கேடி தியாகராஜ பாகவதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட ரசிகைகள், ரயிலை நிறுத்தக்கூடிய, ஆமாம் சொன்னீங்க, ரயிலை நிறுத்தக்கூடியவங்க. இப்போ நீங்கள் உடனே கேட்பீங்க 4வதா யார் அப்படின்னு கேட்பீங்கல்ல, அதானே. நான் சொல்ல மாட்டேன், 4வது யாரும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனி சிறப்பு இருக்குது. அவருக்கு வந்து எம்கேடி பாகவதற்கு முதல் சூப்பர் ஸ்டார்ன்ற அது பெருமை இருக்குது. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2வது சூப்பர் ஸ்டார் வந்து கேட்டினா இதே தெய்வம்னு சொன்னாங்க. மக்கள் அவரை கொண்டு வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சாங்க. 3வது வந்து கேட்டினா வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகம் முழுவதும் ரீச் ஆனார். எம்ஜிஆர் கூட உலகம் முழுவதும் போகல, நல்லா புரிஞ்சுங்க, ஸ்டேட் லெவலில் தான். ஆனால் உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அது வந்து ஏன்னா அவரோட சமகாலத்தில் பயணித்தவங்க யாருமே இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 ஆண்டு காலம் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துலேயே நிற்கிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் அவ்வளோ வருஷம் தாங்கலை. எம்கேடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்து 12 படம் தான் மொத்த படமே. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் பதவி ரீச் ஆனவுடனே சினிமாவுக்கு முழுக்க போட்டார். இவருக்கு முதலமைச்சர் பதவி இல்லை தான், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 172 படம் 75 வயசில் சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்டாண்டிங். அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து யாராவது நீங்கள் அந்த லெவலில் ஏதாவது ரீச் ஆகிருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள். யாரும் இல்லை, புரியுங்களா? ஆனால் தோணுது, யாரோ ஒருத்தர் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுது, நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காலம் இருக்குது. அப்படி ஒரு வேளை வந்து விஜய் வந்து தமிழக முதலமைச்சர் ஆகி இல்லை அப்படின்னா அப்போ ஒன்றா சொல்லலாம், அன்றைக்கி சொல்லிக்கலாம். என்ன அது அடுத்த ஜென்ரேஷன் என்ன சொல்லலாம். நான் என் ஜென்ரேஷனில் இந்த 3 பேர் மட்டும் தான் நான் பார்க்குறேன். நன்றிங்க சார். நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.